பால் வந்து பேக்கெட் பால் வாங்குறதுனால 1/2 லிட்டர் பேக்னாலும் திக்காக இருக்குது. ஸோ அதுக்கு தண்ணி ஊற்றி தான் காய்ச்சிறது. மறுநாள் வரைக்குமே வருது. இந்த பாக்ஸ் டிமார்ட்டில் வாங்கினது தான். அதில் ஆனியன், டொமேட்டோ இதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு மீதி இருந்தாலும் உள்ளே வச்சுக்கிறது. இல்லைனா புதுசாக ஃப்ரெஷ்ஷாக நம்ம தோல் உரித்து வச்சுக்கிறதுனாலும் வச்சுக்கலாம். நான் அப்படி தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனியன் தோசைக்கு ஃபர்ஸ்ட் கல் வந்து ரொம்ப சூடாகாமல் எவ்வளோ சூடு இருக்குன்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து பார்த்துட்டு, தலைவர் வடிவேலு சார் சொல்கிற மாதிரி பெரிய ரவுண்டாகவும் இல்லாமல் சின்ன ரவுண்டாகவும் இல்லாமல் மீடியமாக ஒரு ரவுண்ட் ஊற்றிட்டு ஊற்றினோடனே நம்ம ஆனியனை வந்து போட்டுறணும். அப்படின்னா தான் அந்த மாவு கூடயே ஸ்டிக் ஆகிடும். இல்லைன்னா தனித்தனியாக உதிர்ந்து வரும். எவ்வளோ வேணுமோ ஆனியன்ஸ் போட்டுட்டு தோசை கரண்டியை வச்சு நல்லா அமுக்கி விட்டுட்டு எண்ணெய் ஊற்றி 2 தடவை பரட்டி எடுத்தால் சூப்பரான ஆனியன் தோசை ரெடி. ஆனியன் எந்த அளவுக்கு வேணால் முருக விடலாம். பட் ரொம்ப வந்து கருப்பாயிட்டா டேஸ்ட் மாறிடும். பாதி வெந்து வேகாமல் கொஞ்சமாக ப்ரௌனிஷ் கலரில் மாறும்போது எடுத்துட்டா ஆனியன் ஊத்தாப்பம் ரெடி. மார்னிங் ஆனியன் ஊத்தாப்பம் சாப்பிட்டதுனால நைட்டு தோசை ஆனியன் தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. இந்த ஆனியன் தக்காளி தொக்கு ரெசிபி நாளைக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்.